கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் திரையலசல் நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கும் திரைப்படம் ராரா. இத்திரைப்படத்தை ஜேசன் ஸ்டுடியோஸ் சார்பில் கீர்த்திகா உதயா அவர்கள் தயாரித்துள்ளார். இப்படத்தில் ஹீரோவாக உதயா, ஹீரோயினாக ஸ்வேதா பிரசாத், இவர்களுடன் பொன்வண்ணன், சத்யன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஒலிப்பதிவு சரவணன், இசை ஸ்ரீகாந்த் தேவா, கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறார் சாண்டில்யா. இந்த ஊர்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. அதுல எனக்கு பிடிச்ச பொண்ண நான் கன்ஃபியூஷன் இல்லாம செலக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அவளை நான் பார்த்த உடனே அவன் ஏழுதான் எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரை சொல்லவே இல்லையே. காயத்ரி. பாரதி. எல்லா லவ் ஸ்டோரி மாதிரியும் ஏன் லவ் ஸ்டோரியிலயும் ஒரு பிரச்சனை. திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் தெரியுமா? எனக்கு 30 வரைக்கும் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது 4 திருக்குறள் தான். 1330 குறளையும் உள்ள அவர் கேட்பாரு. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? கொலை தொழில் தான். திருக்குறள் என்ன சும்மாவா? எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஏதோ டான்ஸ் ஏரியா போல தெரியுது. உலகத்திலேயே சரக்குக்கு சாக்லேட் சைட் டிஷ்ஷா கொடுத்தது நீதான்டா. சிலது புரியுற மாதிரி இருக்கு, சிலது புரியாத மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் ஸ்கிரீன் பிளே. ராயபுரத்திலும் ராயப்பேட்டையிலும் வசிக்கும் இரு குடும்பங்களுக்கு இடையே நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் படத்தின் கதை. ராயப்பேட்டையில் வசிக்கும் பிராமண சமுதாயத்தை சார்ந்த பொன்வண்ணன் திருவள்ளுவர் தான் கடவுள், திருக்குறள் தான் தெய்வ வாக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது மகன் உதயாவோ ராயபுரத்தை சார்ந்த ஒரு பிரபல ரவுடி ஆதித்யாவின் தங்கையை காதலிக்கிறார். பொன்வண்ணன் தனது குடும்பத்திற்கு ஒரு பிராமண குடும்ப பெண்ணை தான் மருமகளாக ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்து உதயா ஸ்வேதாவையும் அவரது குடும்பத்தையும் பிராமணர்களாக நடிக்க வைத்து பொன்வண்ணனிடம் திருமணத்திற்கு சம்மதம் பெற்றுக்கொள்கிறார். என்னம்மா? நான் ஒரு குறள் சொல்லட்டுமா தாத்தா? சொல்லுடா கண்ணா. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கு, வானின்று அமையாது ஒழுக்கு, கற்க கசரட கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக. அடாடாடாடா, என்ன அழகா சொல்றீடா. இந்தா இத வச்சுக்க. வேணா தாத்தா. இது உனக்கு இல்ல, நீ சொன்ன திருக்குறளுக்கு. இந்தா இப்படி வச்சுக்க. இன்னும் குறள் நிறைய படி. நன்றி தாத்தா. போயிட்டு வா, போயிட்டு வா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் தான் புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் எஸ்பி. நீங்க எல்லாம் முன்னாடி போங்க. அப்படியா? ஐயா என் டிரான்ஸ்ஃபருக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. புரியலையே. கணபதி வாத்தியார். ஆமா, அவர் சொன்னவர் தான் நீங்களா? ஆமாங்க. என்ன யாருன்னு தெரியாமலே உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதெல்லாம் இல்லைங்க, உங்களை பத்தி அவர் நல்ல விதமா சொன்னாரு. நல்ல உங்களுக்கு எதுக்குங்க விசிட்டிங் கார்டு? நீங்க எல்லாம் எங்க இருந்தாலும் நல்லதை தான் செய்ய போறீங்க. சொல்ல போனா உங்களை மாதிரி ஆளுகளை பாதுகாக்க வேண்டியதான் எங்களை போன்றவங்களுடைய கடமை. ரொம்ப நன்றிங்க. அப்படியே இருங்க. வரேங்க. நல்லது. இதே நேரம் ஆதித்யாவின் எதிரியான மற்றொரு தாதா நந்தா பெரியசாமி இந்த உண்மையை பொன்வண்ணனிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்வேதா பாசுவின் குடும்பம் ரவுடி குடும்பம் என்று பொன்வண்ணனுக்கு தெரிந்ததா? உதயாவின் காதல் திருமணத்தில் முடிந்ததா இல்லையா என்பதுதான் ராரா திரைப்படத்தின் மீதி கதை. காயத்ரி வருவா. சொல்லு. என் பேரு பாரதி. MBA படிச்சுட்டு அப்பாவோட பிசினஸ பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். கல்யாணம் ஆகி 2 குழந்தைய பெத்துட்டான். ஒரே ஒரு தங்க.
+2ல 2 அட்டெம்ப்ட் முடிச்சிட்டு இப்ப கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அம்மா ஆத்துல தான் இருக்கா. இதுதான் எங்க ஃபேமிலி. சிலரை பார்த்த உடனே காதலிக்கணும்னு மட்டும் தான் தோணும். சிலரை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். காயத்ரிய எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஒரு நைனா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா நல்லா இருப்பா. இந்தாங்க. என்ன பாரு, எனக்கு பழக்கம் இல்ல, உங்களுக்கு பிடிக்கும்னு காயத்ரி சொல்லுச்சு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிக்க வந்திருக்கும் உதயா இந்த திரைப்படத்தில் காமெடியில் ஒரு கலக்கு கலக்கி இருக்கிறார். அடுத்து உங்க வயித்துல அடிச்சு லவ் பண்ணாதீங்க. சாரி. ஹலோ, வந்துட்டியா? ஹெவி டிராபிக் மா. ஊர்ல இருக்கிறவங்கலாம் கிளம்பிங்க வந்துட வேண்டியது. வந்தவன வேலைய தேடுறானுங்களோ இல்லையோ, இன்ஸ்டால்மென்ட்ல ஒரு பைக்க வாங்க வேண்டியது. நாய்க்கு வேலை இல்லையா, நிக்க நேரம் இல்லையாங்கிற மாதிரி பொசுக்குன்னு அவன் பைக் ஓட்ட வேண்டியது. பஸ் ஆட்டோ எல்லாம் எதுக்கு ஓடுது? இப்போ நம்மள மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்றவங்க பைக் ஓட்டுனா ஓகே. ஐயோ சாரி. பரவாயில்ல சார், அடுத்தவங்களை மேய்ச்சி தானே நம்ம மேல வரணும். அது இல்லப்பா, போன் பேசுற மூட்ல. அந்த பொண்ணு அங்கதானே உட்கார்ந்துட்டு இருக்கு, நேரா போய் பேச வேண்டியது தானே. அது என்ன போன்ல கிளிகிளிப்பு? என்ன ஊரியா இது? இந்த ஊர்ல தான் டைப்பா லவ் பண்றீங்க. எனக்கு நாயகி ஸ்வேதா அளவான கிளாமரில் வந்து ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளார். ஹாய். ஹலோ ஹலோ. நீங்க கவிதா? ஹாய். ஹாய். என்ன? இவர் மிஸ்டர் கண்ணாயிரம். என்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன். அந்த ப்ராஜெக்ட்ட கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம்னு யோசிச்சேன். உங்க நினைப்பு தான் வந்துச்சு. உங்களுக்கு தான் டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, ஹோட்டல்னு நிறைய பிசினஸ் இருக்கு. அதுவும் ஒரே இடத்துல உங்க காம்ப்ளெக்ஸ்லயே இருக்கு. அதனால பர்ச்சேஸ் பண்ண வரவங்க எல்லாத்துக்கும் தேடி அலையாம இங்கே எல்லாத்தையும் ஈஸியா வாங்கிடலாம். சோ இத வச்சு உங்க பிசினஸ்க்கு ஒரு ஆட் பண்ணலாம்னு ஐடியா. காலையில சாமிக்கேத்திர வத்தியில இருந்து ராத்திரி கொசுக்கேத்திர வத்தி வரைக்கும் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் உங்கள் வள்ளுவர் வளாகம். வள்ளுவர் வளாகம், வள்ளுவர் வளாகம். நீங்களும் அப்படியே இளம் தொழில் அதிபர்னு பேட்டி எல்லாம் கொடுக்கலாம். எப்படி ஐடியா? இவ்வளவு நாள் இது எனக்கு தோணாம போச்சே. நல்ல விஷயம் எல்லாம் நல்ல ஆள் மூலமா நல்ல டைம்ல நடக்கணும்னு அவரு முடிவு பண்ணுவாரு. அந்த டைம் தான் இது. நம்ம கடையை பத்தி நம்மளே விளம்பரப்படுத்தலாம், அது தப்புங்க. ஹலோ, உங்களை பத்தி நீங்க பேசாதான் தப்பு. பிசினஸ் விளம்பரப்படுத்தினா தப்பு இல்லைங்க. தப்பு இல்லைங்க. டேய் புடிச்சிருந்தா தப்பே இல்ல. டேய் ஏன்டா உளற? உதயாவின் தந்தையாக வரும் பொன்வண்ணன் கார் ஓட்ட வரும் டிரைவரிடம் கூட திருக்குறள் தெரியுமா என்று கேட்கும் பொழுது அவர் கதாபாத்திரத்திற்கு கனகச்சிதமாக நடித்துள்ளார். சிவனே போற்றி. மதியார நந்தியே போற்றி, உம் ஈசா போற்றி, உம் நேசா போற்றி, ஓம் அப்பா போற்றி, ஓம் அழகே போற்றி, உம் அழகா போற்றி, ஓம் உருவா போற்றி, உம் அவையா போற்றி, மதியா போற்றி, மதியார நந்தியே போற்றி, உம் ஈசா போற்றி, உம் நேசா போற்றி, உம் உத்தமா போற்றி, உம் ஈரே போற்றி, உணர்வே போற்றி. வாங்க, மன்னிச்சுக்கோ அண்ணா, தமிழை மறந்துட்டேன். பகவானுக்கு எல்லா மொழிகளும் தெரியும், வழிபடுறவாளுக்கு தமிழ் மட்டும்தானே தெரியும். அதுலயே அர்ச்சனை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இனிமேல் அப்படியே பண்ணிடுறேன். ஸ்ரீகாந்த் தேவா இசையில் பாடல்கள் இனிமை, பின்னணி இசையும் படத்திற்கு பக்கபலம். குறிப்பாக சின்மயி மற்றும் நரேஷ் ஐயர் பாடியிருக்கும் மயக்கி புட்டாலே பாடல் சூப்பர். மயக்கி புட்டாளே என்ன, மயக்கி புட்டாளே என்ன, சாட்சி புட்டாளே என் அன்பே. மடக்கி புட்டாலே என்ன, மடக்கி புட்டாலே என்ன, சேர்ந்து விட்டாலே என் அன்பே. ஒரு சின்ன பார்வையில் என்னை சிக்க வைக்கிறாய், வைத்து செல்லம் கொஞ்சியே நெஞ்சை சிக்கெடுக்கிறாய். இவர் சொல்லும் வார்த்தையில் என்னை நிற்க வைக்கிறாய், நின்று பின்பு என்னை கண்ணே சொக்க வைக்கிறாய்.
புட்டாளே என்ன சாட்சி புட்டாளே என் அன்பே. ஒரு நாளல்ல இரு நாளல்ல தினம்தோறும் நீ வேண்டும். துளியாயல்ல நதியாயல்ல கடல் போலே நீ வேண்டும். மயக்கி புட்டாளே என்ன மயக்கி புட்டாளே என்ன சாட்சி புட்டாளே என் அன்பே. குளிர்காலம் எதற்காக மழை வீசாதோ குரல் கேட்டு, வெயில் காலம் எதற்காக அனலாகாதோ உன்னை பார்த்து. சில நூறாண்டு புவி காணாத புயல் மேகம் நீ என்பேன். உன்னை ஆராயும் ஒரு மேதாவி இனிமேலே நான் என்பேன். தீராத காதல கூடாமல் கூடுதே வேதாளம் போலவே நெஞ்சானது. மயக்கி புட்டானே சாட்சி புட்டானே நன்பே. ஒரு சின்ன பார்வையில் என்னை சிக்க வைக்கிறாய். வைத்து செல்லும் கொஞ்சியே நெஞ்சை சிக்கெடுக்கிறாய். திரையலசல் நிகழ்ச்சியில இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.